அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு மலை போல இருக்கக்கூடிய காரியத்தையும் தூசு போல நமக்கு மிக இலகுவாக நடத்தி தரக்கூடிய ஒரு சூறாவையும் ஒரு திக்ரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஒரு அமலை செய்கிறவங்களுக்கு அல்ஹம்துலில்லா செல்வத்தின் வாயில்களை அல்லாஹால திறந்து வைக்கிறான். எண்ணி பார்த்தால் கணக்கிலடங்காத ரிசுக்க பறக்கத்தான் இழுத்து வரக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்கு. அல்ஹம்துலில்லா ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். ஆனால் பயனுள்ள பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது ஹாஜத்துக்கள் பெருசா இருக்கு, நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி, அல்லது எனக்கு செல்வம் வரணும், கணக்கிலடங்காத செல்வத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் கடன்கள் நீங்கணும், நோய் நீங்கணும், இன்னும் வேலை கிடைக்கணும், வியாபாரம் செழிக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கையில அவசியமான காரியங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அல்ஹம்துலில்லா இந்த அமலை நீங்க நீயத்து வைங்க. அல்ஹம்துலில்லா நீங்க நீயத்து வச்சாலே உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் அற்புதங்களையும் அல்லாஹால ஏற்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இதை நீங்க செய்யுங்க. எப்பவுமே ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இன்ஷா அல்லாஹ் ரப்பின் மீது நம்பிக்கை வச்சு இந்த இலகுவான அமலை நீங்கள் நியத்து வைங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் நியத்து வைக்கணும் அப்படின்னா 40 நாள் நியத்து. தினமும் தவறாமல் இந்த அமலை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு திக்ரை ஓதணும். அந்த திக்ரை ஓதுறதுக்கு முன்னாடி தரூத் இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் 11 தடவை ஓதிக்கணும். அதற்கு பிறகு யா முகுனி, செல்வ சீமான் ஆக்கக்கூடியவனே அப்படிங்கிற இந்த திருப்பெயரை 1111 தடவை நீங்கள் ஓதி முடிக்கணும். அதற்கு பிறகும் நீங்கள் தரூத் இப்ராஹிம் செலவாத்தை 11 தடவை ஓதிக்கணும். அல்ஹம்துலில்லா இந்த ஒரு அமலே உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல். அதோட தேவைகளையும் உங்களுக்கு நிறைவேற்றும். அடுத்தது இந்த திக்ரை ஓதி முடிச்ச உடனேயே இந்த சூறாவை நீங்கள் 11 தடவை நீங்கள் ஓதி முடிக்கணும். என்ன சூறா அப்படின்னா அதுதான் முஸம்மில் சூறா. முஸம்மில் சூறாவை நம்மள நிறைய பேர் ஓதி பலனடைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வச்சாலே அல்ஹம்துலில்லா அந்த தேவை எதுவாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் நமக்கு நடத்தி தருவா. இது நம்மள பலரும் பலனடைந்த ஒரு சூறா தான். இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதும்போது நிறைய நற்பலன்கள் நமக்கு நடக்குது. ஒரு தேவை 2 தேவை இல்லை, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல இந்த சூறாவை நம்ம ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னா, நீயத்து வச்சோம் அப்படின்னா, நம்மளோட மோசமான சூழ்நிலைகள் இருக்கு பாருங்க, முதல்ல அது மாறுது. இன்றைக்கு நம்மள நிறைய பேருடைய நிலை இதுதான். மிக மோசமான சூழ்நிலை, இதை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது தான். அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான உதவிகள் நமக்கு கிடைக்குது. 2வது, மன நோயிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. மன அழுத்தம், மன கஷ்டம், மனப்பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அடுத்தது 3வது, ஈமான புதுப்பிக்குது, ஈமான தூய்மைப்படுத்துது. 4வது, நம்மளோட இதயத்தை தூய்மையா வச்சிருக்குது. 5வது, துஆக்கள் அனைத்தையுமே கபூலாக்குது. 6வது, மக்களை அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாக்குது. இப்போ யாராவது நம்மள ஒரு வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கிறோம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அல்லது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு கீழே இருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது, அடிமைப்பட்டு கிடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இருக்கு பாருங்க, அதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். 7வது, இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நம்மளோட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான், மன்னிப்பு நமக்கு கிடைக்குது. 8வது, இந்த சூறாவை ஒரு தடவை ஓதணும் அப்படின்னா 100 வெகுமதிகள் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்குது. இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி, பொதுவான வெகுமதிகளை அல்லாஹ் நமக்கு தர்றான். இந்த உலகத்துல என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ, என்னெல்லாம் நமக்கு பரிசா இருக்குமோ அதெல்லாமே நமக்கு தர்றான். மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு தர்றான். அடுத்தது 9வது, செல்வ செழிப்பை நமக்கு அல்லாஹாலா அதிகப்படுத்துறான். பரக்கத்தை அதுல நமக்கு அதிகப்படுத்துறான். 10வது, நியாய தீர்ப்பு நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா இது நமக்காக பரிந்துரை செய்யுது. அல்ஹம்துலில்லா எப்படிப்பட்ட சிறப்புக்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த சூறாவை நம்ம ஓதுறதுக்கு இவ்வளவு பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். எனவே இந்த சூறாவை நீங்க 11 தடவை நீங்க தினமும் ஓதணும். அதாவது திக்ரை நீங்க ஓதிட்டு இந்த சூறாவை நீங்க 11 தடவை ஓதணும்.
ஆனால் இந்த சூறாவை ஓதும்போது நீங்கள் ஒரு சின்ன கூடுதலான வஜீஃபாவையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 7வது வசனம் இருக்கு பாருங்க, எண்ணிலடங்காத சிறப்பை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த சூறாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வசனம் நம்மளோட வாழ்க்கையவே அப்படியே மகிழ்ச்சியாக மாற்றுது. அது மட்டுமல்ல, நம்மளோட கடன்களை நீக்குது. இன்னும் முடக்கப்பட்ட நம்மளோட சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே மாற்றுது. இன்னும் நம்மளோட வியாபாரம், இன்னும் நம்மளோட தொழில், வேலையில் அல்லாஹாலாவினுடைய பரக்கத்தை நமக்கு இழுத்து கொண்டு வரப்படுது. சுபஹானல்லாஹ், இது ஒரு பெரிய ஒரு கிருபையான ஒரு வசனம்னே சொல்லலாம். எனவே இந்த சூறாவை நீங்கள் 7 தடவை ஓதிட்டு இந்த ஒரு வசனத்தை நீங்கள் 7 தடவை ஓதணும். அதாவது ஒரு சூறா ஒரு தடவை ஓதும்போது இந்த 7வது ஆயத்தை மட்டும் 7 தடவை ஓதிக்கோங்க. அது என்ன வசனம் அப்படின்னா, இன்னலக்க பின்னஹாரி சபஹன் தவீலா. இதை நீங்கள் திரும்ப திரும்ப 7 தடவை ஓதிட்டு ஒரு தடவை சூறாவை முடிச்சிருங்க. இன்னொரு தடவை ஒரு சூறாவை ஆரம்பிக்கிறீங்க, மறுபடியும் இந்த வசனம் வரும்போது 7 தடவை ஓதுறீங்க, மீதம் இருக்கிறத ஒரு தடவை ஓதி முடிச்சிடுறீங்க. இந்த மாதிரியே நீங்கள் இந்த சூறாவை 11 தடவை ஓதி முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் எண்ணிலடங்காத நன்மைகளையும் நம்மால் சம்பாதிக்க முடியும். இன்னும் எண்ணிலடங்காத கணக்கில்லாத ரிசுக்கையும் செல்வத்தையும் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ்விடமிருந்து நம்ம அடைந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹாலா எல்லா மக்களுக்குமே இதற்குண்டான சிறப்பை கொடுக்கட்டும். இன்னும் இதை ஓதுறதின் காரணமாக பரக்கத்தை வாரி வழங்கட்டும். இன்றைக்கு நம்மள நிறைய பேருடைய தேவை என்ன அப்படின்னா, ஒன்று மனத்தேவை, 2வது பணத்தேவை. இந்த 2 தேவையுமே இந்த 2 அமல்ல நமக்கு பூர்த்தி ஆகுது. முதலாவது அல்லாஹ்வினுடைய திருநாமம், 2வது இந்த முஸம்மில் சூரா. இந்த 2 அமலையும் நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் நியத்து வச்சாலே உங்களோட எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் கபூலாக்குவான். இதை நீங்கள் தொடர்ந்து 40 நாட்கள் நீங்கள் இடைவிடாமல் செய்யணும். நேரம் நீங்கள் மாற்றி கூட உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக இருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் 40 நாள் செய்யணும். இடையில பெண்களுக்கு பீரியட்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி ஓதுனதையும் பின்னாடி ஓத போகிறதையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனவே இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. மேலும் அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹாலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் யா அல்லாஹ்னு போட்டுருங்க. மேலும் இந்த மாதிரி சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபாக வேணும், சூறாக்களுடைய வஜீஃபாக்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் திக்ருகள் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களுக்கான சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இதில் சிறந்த 10 பெரிய சூறாக்களை தமிழ்லேயே நீங்கள் ஓதிக்கலாம். முஸம்மில் சூறா கூட இந்த கிதாபில் தமிழில் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த கிதாப் கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷன் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட தமிழ் குரான், அரபி குரான், தர்ஜுமா குரான், இந்த மாதிரி குரான் வெரைட்டி நிறைய நம்மக்கிட்ட இருக்குது இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்மக்கிட்ட வீட்டு தயாரிப்பான ஒரிஜினல் சந்தனத்தூள், இன்னும் ரோஜா இதழ் பொடி, இன்னும் ஒரிஜினல் முல்தானி மெட்டி பவுடர், இன்னும் கஸ்தூரி மஞ்சள் பவுடர், இன்னும் மஞ்சிஸ்டா தூள், அதாவது இளமையாக எப்போவுமே நம்மளை வச்சுக்கக்கூடிய மஞ்சிஸ்டா பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ரோஜா இதழ் ஃபேஸ் பேக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ரோஜா சந்தனம் ஜாதிக்காய் கலந்த ஃபேஸ் பேக்கு. இன்னும் நம்மக்கிட்ட நலங்கு மாவும் கிடைக்கும். இன்னும் மூலிகை சீயக்காய் தூளும் கிடைக்கும். இன்னும் முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய, இன்னும் முடி வளர்ச்சியாக அதிகப்படுத்தக்கூடிய, ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் தொடர்ந்து 90 நாட்கள் இதை தேய்க்கும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது சுத்தமான தேன் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.